கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் நம்மில் நம்முடைய காரியங்கள் நிறைவேறவில்லை, நம்முடைய தேவைகள் நிறைவேறவில்லை, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வியாதியில் இருக்கிறவர்கள் நாம் இப்படியாய் சோர்ந்து போகிறோம், நமது வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்கள் நிறைவேறவில்லையா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு முடிவு கிடைக்கவில்லையா? உங்கள் வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கவில்லையா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் நிறைவேறவில்லை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை யாராவது நமக்கு ஒரு சொல்லுகிற காரியத்தை நாம் கேள்விப்படுவோம். நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து உள்ளது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன், அவர்கள் கழுகு செட்டைகளை அடித்து எழும்புவதைப் போல எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையார் இளைப்படையார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே காத்திருப்பது என்பது தான் ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நம்மளால் முடியாது. நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், வந்த உடனே நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறணும், இயேசுக்குள்ளே வந்த உடனே நம்முடைய காரியங்களில் ஜெயம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி உலகபூர்வமாய் பார்க்கிறோம், உலகபூர்வமான மனிதர்கள், ஒருவேளை பெரிய தலைவர்கள் ஒரு பட்டணத்திற்கு, ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு தேசத்திற்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இன்றைக்கி அநேக மனிதர்கள் அவருக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள், அவரை பார்ப்பதற்காக பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கே ஸ்தோத்திரம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்மளால் காத்திருக்க முடியவில்லை. காத்திருக்க முடியாத காரணத்தினால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், யாக்கோப்புக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேதம் அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், சற்று நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது செழிப்பான தேசமா, அது வளர்ச்சியான ஒரு தேசமா, அங்கே சகலமும் இருக்கிறதா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு அங்கே ஆபிரகாம் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் போ என்று சொல்லிட்டார், போயிட்டான். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். எப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்தார்?
75 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், ஒரு சுதந்திரவாளியை கொடுப்பேன். எப்போ வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் 75 வயதில் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த 75 வயதில் இங்கே வாக்கு கொடுத்த தேவன் 100வது வயதில் தான் பாருங்க ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலன்னு சொல்லி ஒருவேளை அவன் காத்திருக்காமல் போயிருந்தன்னு சொன்னால் இன்னைக்கு அவன் விசுவாசத்தின் தந்தையாக இருந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, அவன் காத்திருந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக நமக்கு இந்த கற்பத்தின் கனியை தருவார். அவர் கடற்களின் மணலை போல வானத்தின் நட்சத்திரை போல பெருக செய்வேன் என்று சொன்னாரே, நிச்சயமாய் பெருக செய்வார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையோட இங்கே ஆபிரகாம் காத்திருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறலையா, பஞ்சம் வரலையா, போராட்டங்கள் வரலையா? வந்தது. பிரியமானவர்களே, அவன் வந்த போதிலும் அவன் ஆண்டவரை விற்று விலகாதபடி, கர்த்தரை விற்று விலகாதபடி அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்தது நிமித்தம் பிரியமானவர்களே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இங்கே ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் சுகம் பெற முடியாமல் இருக்கிறோமா, இல்லை இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமா, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமே ஆசீர்வதித்தார், ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார்? அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏன் நமக்கு கொடுக்க மாட்டார்? பாருங்க, முற்பிதாக்களுக்கு அங்கே ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். நான் உன் சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த காரியத்தை, அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றவில்லையா என்று சொல்லி பார்க்கும்போது நிறைவேற்றினார். அதற்கு கொஞ்சம் நாளானது. காரணம் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான். ஏன்னு சொன்னால் நம்மளுக்குள்ளாய் பொறுமை கிடையாது. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாய் கொடுப்பார் என்கிற பொறுமை நம்மளுக்குள்ளாய் இல்லை. பாருங்க, வேதத்தில் நம்ம அநேக காரியத்தை பார்க்கிறோம். பொறுமை இல்லாத மனிதர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத மனிதர்கள், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்காத மனிதர்கள் பல உபத்திரங்களை அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்று நாமும் இன்னைக்கு அநேக உபத்திரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருப்பதில்லை. வேதம் அதான் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணுங்க, காத்திருக்க வேண்டும். பாருங்க, அநேக பட்டணங்களை அநேக தேவ மனிதர்கள் பிடித்தார்கள். எப்படி பிடித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். நான் ஒரே ஒரு மனிதரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே சாமுவேல் ஸ்தோத்திரம் பால் மறந்த உடனே தன்னுடைய தாயார் அந்த அன்னாள் ஆலயத்தில் கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான் சாமுவேல். அது தேவனுடைய சத்தமா என்பதை அவன் அறியவில்லை. பின்பு ஸ்தோத்திரம் ஏலி மூலமாய் அறிந்து கொள்கிறான் இது ஆண்டவருடைய சத்தம் என்று சொல்லி. அவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிறான். அவன் காத்திருக்கிறது நிமித்தம்தான் அங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அநேக ராஜாக்களை உண்டு பண்ணும்படியாய், அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் இங்கே சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லை ஒரு காரியத்தில் நாம் மேன்மையடைய முடியவில்லை, இல்லை ஒரு காரியத்தில் ஜெயம் பெற முடியவில்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவரிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்போ வாக்கு தத்தங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஆனால் அந்த வாக்கு நிறைவேற ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால் காத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார். அந்த காத்திருந்தது நிமித்தமாய் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனங்களோடு பேசியிருப்பார். ஒருவேளை அந்த வசனங்கள் நிறைவேறலையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அதை குறித்து ஸ்தோத்திரம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், அவருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் நாம் ஏன் வேதனைப்பட வேண்டும்? நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? ஏன் துக்கப்பட வேண்டும்? ஏன் கவலைப்பட வேண்டும்? அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்கும் போது உலக மனிதர்களுக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள். ஏன் காத்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸ்தோத்திரம். அதன் மூலமா ஏதாவது வருமானம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுது புது பலன். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருந்தால் புது பலன், கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன். இன்னொரு வேத வசனம் கூட சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். ஏசாயா 52 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, பல வேதனைப்பட்டார்கள், பல கண்ணீர் சிந்தினார்கள், பலர் துக்கப்பட்டார்கள். பாருங்க, அவர்கள் 430 வருஷம் அந்த பார்வோனுக்கு கீழே அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க புறப்பட்டு வரும்போது எப்படி வந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு வன்முறை வருகிறது என்று சொன்னால் அங்கே இருக்கிறவர்கள் அநேகர் தன் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஓடுவார்கள். ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் அந்த தலைச்சன்களை எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சங்காரம் பண்ணின போது அவர்களுக்குள்ளாய் பயம் இல்லை, கலக்கம் இல்லை, நடுக்கம் இல்லை. பொறுமையாய் அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கொள்ளையிட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பின்தொடர்ந்து பல உபத்திரங்கள் வந்தாலும் சரி, உங்களை பின்தொடர்ந்து பல பாவ காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்த பொழுது அங்கே சமுத்திரத்தின் ஆழத்தில் அமில செய்தாரோ, அதே போல உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பாவ காரியத்தையும் கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிலை செய்வார். எப்போ அப்படின்னு சொன்னா, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது. பாருங்க, இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கீங்களா? அவருக்காக காத்திருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? அவருக்காக காத்திருங்க. அவருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஜெயமில்லாமல் இருக்கலாம், இவர்கள் எதையெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை வியாதியிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். ஆண்டவரே, இவர்கள் உங்களுக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
இந்த திரு வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பீராக. புதிய பலனை கொடுப்பீராக. எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் முடிவை கொடுப்பீராக. நீங்கள் சொன்ன வேத வசனம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.